வெல்கம் டு மஸ்க் சேனல். சொந்தங்களே நல்லா இருக்கிறீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கோம். ஒரு கப்பு வெள்ளை உளுந்து எடுத்துருக்குறோம். சரிங்களா? இப்போ பொன்னிறமாக நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மணம் வர்ற மாதிரி வறுத்தாலே போதும். நம்ம இப்போ ஆற வச்சிடலாம். சரிங்களா? ஒரு கப்பு உளுந்து எடுத்துருக்குறோம். அதுக்கு அரை கப்பு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். அது லைட்டாக வறுத்தாலே போதும். நிறைய பேர் அடிக்கடி முறுக்கு செய்வீங்க. இருந்தாலும் நான் ஒவ்வொரு டைம் ஒவ்வொன்று போட்டு செய்யறதுனால உங்களுக்கு முறுக்கு வீடியோ போடுறேன். இப்போ வறுத்து நல்லா ஆற வச்சுக்கலாம் ரெண்டு சேர்ந்து. சரிங்களா? பாரி அடித்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நம்ம அதை ஜலிச்சு எடுத்துக்கலாம். சரிங்களா? நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்க, நல்லா ஜலிச்சு எடுத்துட்டோம். நம்மளுக்கு அது குறைய இருக்க தேவையில்லை. லைக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு சேரும். சரிங்களா? நீங்கள் எனக்கு பண்ணுற சப்போர்ட் லைக் பண்ணுறது தான். எனக்கு அது மட்டும் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க லைக் பண்ணுறத. இப்போ 4 கப் மாவுக்கு ஒரு கப்பு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சோம்ல, அந்த மாவு எடுத்துருக்கோம். சரிங்களா? 4 கப்புக்கு ஒரு கப்பு போட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டுக்கலாம். எள்ளு, ஓமம், சீரகம் நமக்கு தேவையானது எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். எவ்வளோ போட்டாலும் நல்லா தான் டேஸ்ட்டாக இருக்கும். பெருங்காயத்தூள் நமக்கு தேவைக்காக போட்டுக்கலாம். சால்ட்டு. சரிங்களா? நல்லா எல்லாம் கலந்து விட்டுக்கலாம். ஈஸியாக செஞ்சிடலாம். வீட்டில் மாவு இருந்ததுன்னா எப்போவுமே பச்சரிசி மாவு நான் வீட்லேயே அரைச்சி வச்சுருப்பேன். வீட்டில் இருக்கிற மாவு தான் செய்வேன். சரிங்களா? ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் காய்ச்சி வச்சுருக்கேன், எடுத்து ஊற்றிக்கிறேன். நல்லா எல்லாம் கலந்து விட்டுக்கலாம். நான் போடுற வீடியோ உங்களுக்கு சேரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் எனக்கு போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். சரிங்களா? எனக்கு பண்ணுற சப்போர்ட் நீங்கள் ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இந்த அளவுக்கு நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தான் இருக்கணும்.
இந்த மாதிரி எடுத்து நம்ம முறுக்கு பிடியில் போட்டுக்கலாம். 3 கன்று இருக்கிற முறுக்கு பிடியில் தான் நான் புளிய போகிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. ரொம்ப ஈஸி தாங்க முறுக்கு பண்ணுறதெல்லாம். இந்த மாதிரி புழிஞ்சு நம்ம எடுத்து போட்டுக்கலாம். சரிங்களா? முறுக்கு வந்து விதவிதமாக செய்யலாங்க. உளுந்து வேக வச்சு செய்யலாம், கடலை மாவில் செய்யலாம். நம்ம பொட்டுக்கடலை மட்டும் போட்டு அதை அரைச்சி செஞ்சுக்கலாங்க. பாசிப்பயிரில் செய்யலாம். சரிங்களா? நாங்கள் வந்து அடிக்கடி முறுக்கு செய்வோம், அதனால் போட்டு காமிச்சிட்ருக்குறேன். பார்க்காதவங்க பார்த்து செய்யுங்க, தெரிஞ்சவங்க விட்டுருங்க. தெரியாதவங்க பார்த்து இந்தமாரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. நான் 3 முறுக்காக தான் போட்டு எடுத்துக்க போகிறேன். நம்ம இந்த மாதிரி செஞ்சு வீட்டில் வச்சோம்னா 1 மாதம் ஆனாலும் சிக்கு வாசமெல்லாம் அடிக்காது. நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். சரிங்களா? இதே மாதிரியே பூரா முறுக்கு நம்ம சுட்டு எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதாங்க. சூப்பரான முறுக்கு செஞ்சாச்சு. நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லாத டைம் வந்து நம்ம வீட்டில் உளுந்தும் அரிசி மாவு இருந்தாலே நம்ம செஞ்சுக்கலாம். எண்ணெயெல்லாம் இழுக்கவே இழுக்காதுங்க. அரிசி மாவுக்கு வந்து எண்ணெய் இழுக்காது கண்டிப்பாக. ஒரு கையில் போனை வச்சுட்டு செய்யறதுனால தான் இந்த மாதிரி தெரியுது உங்களுக்கு. முறுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மொறுமொறுன்னு செஞ்சு பாருங்க. நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.